மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவகீதை இது அந்தர்யோகம், 52வது அந்தர்யோகம். இது மொத்தமாக நடத்துறதில்ல. இந்த உத்தவகீதையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அத்தியாயம் 6வது அத்தியாயம். பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம். உத்தவகீதைக்கு 6வது அத்தியாயம். இதில் முதல் அத்தியாயத்தில் முழுவதும் கதை தான் வந்துச்சு. எல்லாம் கதை, எல்லா தேவர்கள்லாம் பகவான் அழைக்கிற கதை வந்துச்சு. 2வது அத்தியாயத்துலேயும் ஆரம்பத்தில் கதை வந்தது. பிறகு கலி தர்மம் அழிவது அதெல்லாம் சொல்லி வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொன்னார். சொல்லி பிறகு உத்தவர் சிஷ்யனாக மாறின பிறகு பகவானுடைய உபதேசம் வந்தது. அதில் அவதூத கீதைன்னு ஒன்று வந்துச்சு. உத்தவ கீதைக்குள்ளே அவதூத கீதை. யது மகாராஜாவுக்கு அவதூத சந்நியாசி உபதேசம் பண்ணது. அதில் அவர் 24 குருமார்களை சொன்னார். 24 குருமார்களை சொல்லி பிறகு தன்னையே ஒரு குருவாக சொல்லி தன்னுடைய உடம்பை சரீரத்தை ஒரு குருவாக சொன்னார். வெளியே பார்க்குற குருமார்கள் எதெல்லாம் பார்க்குறாரோ அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி 24 குருமார்களை சொல்லி 24 குருமார்களிடம் 24 பண்புகளெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு நிறையா சொன்னார். பிறகு தன்னுடைய சரீரத்தையே ஒரு குருவாக சொல்லி அதிலிருந்து சில பாடங்கள் கற்றுக்கொண்டேன். இதில் 2வது அத்தியாயத்தில் 8 குருமார்கள், 3வது அத்தியாயத்தில் 9 குருமார்கள், 4வது அத்தியாயத்தில் 7 குருமார்கள் சொல்லி கடைசியில் உடம்பை குருவாக சொன்னார். தன்னை பற்றியே ஒரு குருவாக சொல்லி சொன்னார் அவர். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது 4வது அத்தியாயம் முடிய. 5வது அத்தியாயத்தில் உத்தவருக்கு நேரடியாக மீண்டும் உபதேசம் பண்ணார். அதில் என்ன சொன்னார்னா, கர்மயோகத்தின் சாரம், ஞான யோகத்தின் சாரம், இது ரெண்டையும் சொன்னார். பொதுவாக வேதாந்தத்தில் வந்தீங்கன்னா 2 யோகம்தான் சொல்லுவோம். பக்தியெல்லாம் உள்ளே அடங்கிடும். பக்தி எல்லாத்துலேயும் இருக்கும், கர்மயோகத்துலேயும் இருக்கும், ஞான யோகத்துலேயும் இருக்கும். கர்மயோகம் மனப்பக்குவத்திற்கு, மனப்பக்குவம் அடைஞ்ச பிறகு ஞானத்தை மோட்சம் அடைவதற்கு ஞான யோகம். இது ரெண்டையும் சுருக்கமாக சொன்னார். ஞான யோகம்னு என்ன? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். கர்மயோகத்தை பற்றி நிறையா பார்த்துருக்கோம், நம்ம பகவத்கீதையிலையும் பார்த்துருக்கோம். பிறகு வேதாந்தத்தின் சாரத்தையும் சொல்லிவிட்டு உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். பந்தப்பட்டவன் லட்சணம் என்ன, பந்தப்படாதவன் லட்சணம் என்ன, சம்சாரியின் லட்சணம் என்ன, மோட்சத்தை அடைந்தவனுடைய லட்சணம் என்ன, இருவரின் லட்சணத்தை பற்றி கேள்வியெல்லாம் கேட்டாருங்க. அதற்கு பதிலாகத்தான் அடுத்த அத்தியாயம், இந்த 6வது அத்தியாயம் வந்தது. பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம். இது உத்தவகீதையில் 6வது அத்தியாயம். அங்கே பந்தப்பட்டவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய லட்சணத்தையும் பந்தத்தினுடைய லட்சணத்தையும் சொன்னார். பிறகு மோட்சத்தினுடைய லட்சணத்தையும் மோட்சத்தை அடைந்த ஞானியினுடைய லட்சணத்தையும் சொன்னார். அது அஞ்ஞானி எப்படி இருப்பான், ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லி இந்த கருத்துக்கள் எல்லாம் தெளிவாக வந்தது. இதுக்கு 2 பறவைகள் உதாரணம், கனவு உதாரணம்லாம் பார்த்து சொன்னார். இந்த ஞானத்தை அடைந்தவன் ஞானத்தை பெற வேண்டுமானால் அதற்கு என்ன உபாயம் சொல்லும் பொழுது நிறைய பாராயணம் பண்ணுறோம், படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம். இதெல்லாம் படித்தா மட்டும் போதாது. படித்தா நம்மளுக்கு பக்குவம் கிடைக்கும். அதில் சப்த ஞானம் மட்டும் வரும். வெறும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிடுவோம், அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாட்டோம்னு சொல்லி அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும். வெறும் சப்தத்தோடு நிற்காம கீதையை நிறைய பாராயணம் பண்ணுறோம், பிறகு கீதையினுடைய உள்ளர்த்தத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி புரியலைன்னா முக்கியமான பலன் கிடைக்காது. அதுக்கு தான் நிறையா பசு உதாரணமெல்லாம் சொன்னார். பசுவில் முக்கியமான பலன் பால், மற்ற பலன் நிறையா இருக்குது, ஆனால் முக்கியமான பலன் கிடைக்காது அப்படிங்கிறத சொன்னார். முக்கியமான பலன் என்ன? இந்த உலக பந்தத்திலிருந்து, உலக துக்கத்திலிருந்து விடுபட்டு பிறவா நிலையை அடைவதே முக்கியமான பலன். சில பேர் சொல்லுவாங்க, பிறவா நிலையை செத்த பிறகு பார்ப்போம், இப்போ எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே இந்த மோட்சங்கிற லட்சணம் இறந்த பிறகு அடைகிறது கிடையாது. இறந்த பிறகு அடைகிறது இருக்குது, அது பிறவாமல் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே மோட்சத்தினுடைய லட்சணத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே, இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போதே, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே,
கஷ்டங்கள் பிரச்சனைகள் வராத மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. தேவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியுமானா ஓரளவுக்குத்தே முடியுமே ஒழிய எல்லா பிரச்சனையும் தடுக்கவே முடியாது. அப்போ வரும் பொழுது அது தாக்காமல் நாம் மனசை எப்படி வச்சுக்கிறோங்கிறது இந்த ஞான பலன். அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை அடைஞ்சவன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்க மாட்டான்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் என்ன சொன்னார்னு சொன்னால், அந்த அர்த்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கும். முக்கியமான பலன் மோட்சம்னு சொன்னார். அதற்கு என்ன சாதனை? ஞான யோக சாதனை. சிரவணம், மனனம், நித்தியாசனம். அந்த ஞானத்தை புரியணும்னா கர்மயோகம் பண்ணணும். நான் கொஞ்சம் சுருக்கமாக அப்படியே சாரமாக சொல்லிட்டு வர்றேன் நடந்ததெல்லாம். கர்மயோகமும் பக்தி யோகமும் ஞான யோகத்திற்கு தகுதியை கொடுக்கும் அப்படின்னார். இந்த ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகமெல்லாம் நல்லா பண்ணணும்னா அது சம்பந்தப்பட்ட மக்களோட சத்சங்கம் வச்சுக்கிறேன்னு சொன்னார். ஒரு முக்கியமான பண்பு சொன்னார், சத்சங்கம். ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல கூட சொல்கிறார், மோட்சத்தை அடைய என்ன வழினா நல்ல சத்சங்கம்னு மட்டும் சொல்கிறார். சத்சங்கம் இருந்தால் எப்படியாவது அவங்களோட சேர்ந்து நல்ல வழிக்கு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக சத்சங்கம்னு ஒரு பண்பை சொல்கிறார் அவர். அப்போ சத்சங்கம் பக்தி இதெல்லாம் வேணும்னு சொன்ன உடனே உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த சத்சங்கம் வேணும்னு சொன்னால் அந்த சத்சங்கத்துக்கு யாரோட சத்சங்கம் வைக்கிறது? சத் புருஷர்களோட சத்சங்கம் வைக்கிறது, நல்ல மனிதர்களோட. அந்த நல்ல மனிதர்கள் சத்புருஷன் அவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய லட்சணமெல்லாம் என்னன்னு உத்தவர் கேள்வி கேட்டார். பிறகு பக்தியை பற்றி சொன்னீங்களே, பக்தியினுடைய இலக்கணம் என்னன்னு கேள்வி கேட்டார். இது கேள்வி கேட்டவுடனே பகவான் அதுக்கு பதிலாக என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த சத்புருஷர்கள் உலகத்தில் உயர்ந்த மனிதர்களாக போற்றப்படுபவர்களுடைய குணங்கள் 30 குணங்களை சொன்னார். அதில் 29 குணங்களை சொல்லி 30வது குணம் பக்தியை பற்றி சொன்னார். பிறகு அந்த 30வது குணம் பக்தியை பற்றி சொல்லிவிட்டு அதன் விளக்கமாக பக்தியை நிறைய விளக்குறார் இந்த அத்தியாயத்தில். இறுதியான குணம் பக்தி, அந்த 30வது குணம். இப்போ நாம் இதில் 25 குணம் பார்த்துருக்கோம். போன கிளாஸ் வரைக்கும் 25 குணம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வரியில் சொல்கிறேன். கருணை வேணும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு கருணை வேணும், நல்ல மனிதன்னா. நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருக்கணும், 2வது பண்பு. பொறுமை இருக்கணும், பொறுத்து கொள்ளக்கூடிய பண்பு இருக்கணும், 3வது. 4வது உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், சத்தியம் பேசுதல், சத்தியமாக நடந்து கொள்ளுதல். 5வது குணம் பொறாமை இல்லாத மனம்ங்கிறார். கீழான மனம்னு சொல்கிறாருங்க. அந்த கீழான மனத்துக்கு எல்லாரும் லட்சணம் சொல்கிறது என்ன சொன்னால், பொறாமை இல்லாத மனம்ங்கிறாங்க. ஏன் பொறாமையை ரொம்ப கீழாக சொல்கிறோம்னு சொன்னால், அன்றைக்கே சொன்னேன், இது பிறக்கும் போதே குழந்தை முதல் கொண்டு இருக்குது. சின்ன குழந்தைக்கு இருக்கும். தனக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்தவுடனே இந்த குழந்தைக்கு பொறாமை வந்துடும். இது பிறவிலேயே கடவுள் அப்படி கொடுத்துருக்கிறார். ஆனால் அது கீழான குணம் தெரிகிறதில்ல, ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வகையில் தெரிகிறதில்ல, ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப கோபக்காரனாக ஒருத்தர் இருக்குது. நான் பெரிய கோபக்காரன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்த நான் ரொம்ப கெட்டவன்டா அப்படிம்பான். நான் பெரிய கொலகாரம்பான், நான் ரவுடிம்பான். எல்லா கெட்ட குணத்தையும் சொல்லி பெருமையாக சொல்லுவான். நான் பெரிய பொறாமக்காரன் எவனா சொல்லுவானா? ஒருத்தையும் சொல்ல மாட்டான். யாராவது சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? எல்லா கெட்ட குணத்தையும் சொல்லி நான் அந்த குணத்தோடு கூடுவேன்னு பெருமையாக சொல்லுவான். ஆனால் நான் பெரிய பொறாமை பிடிச்சவன் யாராவது சொல்லியிருக்கானா? நம்மளே சொல்லுவோமா? எல்லாருக்கும் இருக்குது, சொல்ல மாட்டான். ஏன்னா அது நம்மளை ரொம்ப பாதிக்குது. இது இருக்குன்னு தெரியுது, நீக்கவும் முடியலை. அந்த குணத்தை நீக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு ஞானம் வந்தால் நல்லா போகும், கடவுள்கிட்ட பக்தி இருந்தால் நல்லா போகும். குறையும், நல்ல ஞான நிஷ்டை வந்தால் முழுமையாக போகும். எல்லா மனிதனுக்கு இருக்கும், லேசாக வந்துட்டு போகும். சில பேருக்கு அதிகமாக இருந்து கெடுதல் பண்ணுற அளவுக்கு போகும். அதனால் அது கீழான மனம்னு ஒரு வார்த்தை சொன்னார். இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பிறகு எல்லார்ட்டையும் சமமான பாவனை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற ஆள் மனசில் பாவனை இருக்காது, வெளியே விவகாரத்தில் எல்லாம் இருக்கும். பிறகு சேவை, சர்வோபகாரக, எல்லா உயிர்களிலும் ஒரு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உபகாரம் செய்யக்கூடிய புத்தி. இது 29 ஸ்லோகத்தில் 7 பண்பு சொன்னார். 30ல் இன்பம் தரும் பொருள்களில் தாக்கப்படாமல் இருத்தல். இன்பம் தரக்கூடிய பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் தாக்கப்படாமல் இருத்தல். இன்பத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இன்பம் தரும் பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கல. அதனால் அது இல்லைன்னா நீ வருத்தப்படக்கூடாது, அதுக்கு அடிமையாயிரவும் கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பண்பு.
பிறகு இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரியங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துறது. இந்திரியங்களை பயன்படுத்தாமலே இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. மென்மையானவன் சொன்னார். மிருதுவானவன், அதுக்காக மென்மையானவன் சொன்னால் யாரையுமே கண்டிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆள் மனசில் மென்மை இருக்கணும். வெளியே சில இடத்துல கண்டிப்பாக நடந்துக்கிட்டால் நடந்துன்னு ஆகணும். சுசிகி, எல்லாவற்றிலும் தூய்மை, புறந்தூய்மை அகந்தூய்மை எல்லாம் இருக்கிற இடம், பூஜை ரூம்பு, பாத்ரூம் எல்லா இடத்தும் தூய்மையாக இருக்கணும். நாம் உண்மையாக நடந்தோம்னா அகந்தூய்மை வரும். வெளி தூய்மை புறந்தூய்மை நீரானமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார் வள்ளுவர். இந்த தூய்மை ரொம்ப முக்கியம். பிறகு தேவைக்கு மேல் பொருள்களை வைத்து கொள்ளாமல் இருத்தல். ரொம்ப அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறது, வேணான்னு சொல்கிறது. ஓசியாக கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சுக்கிறது, அதெல்லாம் இருக்குது. இலவசம்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. பிறகு வெளிச்செயல் அற்றவன், அதாவது வெளிச்செயல்களை குறைத்து கொண்டு பகவான் மீது பக்தி, ஞானத்தில் உள்ள நாட்டம், இந்த நல்ல விஷயங்களில் ஈடுபாடு உடையவன். பிறகு அளவாக உண்பவன், மித புக்குன்னார். சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதை கரெக்டாக அளவோடு உண்பவன். பிறகு மனக்கட்டுப்பாடு உடையவன், எந்த ஒரு சாதனை எடுத்துட்டால் உறுதியாக இருக்கிறவன். பிறகு பகவானிடம் சரணடைந்தவன், கூர்மையான புத்தி உள்ளவன், எச்சரிக்கையாக இருப்பவன், உயர்ந்த மனப்பான்மை அற்றவன், தலை நிமிர்ந்து நிற்பவன், அதாவது தாழ்வு மனப்பான்மை இல்லாதவன். அதை சொன்னவன் அடுத்து என்ன சொன்னார்? உயர்வு மனப்பான்மை இல்லாதவன் சொல்லிட்டார். அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் இருக்கக்கூடாது. நான் தான் பெரியவங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, நான் ரொம்ப கீழானவங்க எண்ணம் இருக்கக்கூடாது. பிறகு நல்ல விஷயங்களில் உறுதியாக இருப்பவன், 6 விதமான குணங்களால் பாதிக்கப்படாதவன். பசி, தாகம், சோகம், மோகம், ஜரா, மிருத்யு இதெல்லாம் வரும். நம்மளுக்கு வரும்பொழுது அதை தாங்கிக்கிறக்கூடிய சக்தியை உடையவன். மற்றவர்களிடமிருந்து மதிப்பை எதிர்பார்க்காதவன், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுப்பவன். அவங்க மதிக்கிறாங்க மதிக்கலை, நான் எப்படி இருக்கணும் இருப்பேன். அதுக்காக நான் மற்றவங்களை மதிக்காமல் இருக்க மாட்டேன், நான் எல்லாரையும் மதிப்பேன். அப்படி புத்தி உள்ளவர். இப்படி பிறகு எல்லாவற்றையும் சாதிப்பவன் சொல்லி 25 பண்புகள் பார்த்தோம். அதான் ஃபிட் பர்சன். ஒரு ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கு தகுதி கரெக்டாக, அதுக்கு ஒன்றா தகுதியை வளர்த்துக்கிறவன்னு அர்த்தம். 25 பண்புகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ 26 பண்பு. எல்லா மனிதர்கள் உயிர்களிடத்தில் நட்புணர்வுடன் இருப்பவன், நல்ல உணர்வுடன் இருப்பவன். இது 26வது பண்பு. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு குணமோ ஒரு நல்ல ஒரு ஆற்றல் வந்துருச்சுன்னா நம்ம மற்றவங்களை வேறுபடுத்தி பார்ப்போம். நான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், தன்னை எறியாமல் வரும். அப்படி இல்லாமல் விலகி இருப்போம். ஒரு நான் செல்வமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எல்லார்ட்டையும் பழகிக்கிட்டு இருப்போம். பெரிய செல்வந்தர் பிஸ்னஸ் மேன் ஆயாச்சுன்னா அந்த குரூப்லேருந்து கரெக்டாக விலகிடுவாங்க. ஒரு படித்தவன் வந்தனா ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் போயாச்சுன்னு வச்சுக்கலாம், சாதாரணமாக அவங்ககிட்ட விலகி இருக்கிறது. அப்படி இல்லாமல் இவன் எப்படி இருப்பான்னு சொன்னால் நட்புணர்வோடு இருப்பான். எல்லாத்தையுமே ஒரு நட்புணர்வோடு இருக்கக்கூடியது சாதாரண மனிதர்களிடமிருந்து. நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்பெஷலான குணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, மற்றவர்கிட்ட இந்த நட்பு எல்லாம் கட் பண்ணி விலகிறது. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய பண்பு உள்ளவன். அதாவது தன்னை ஒரு ஸ்பெஷல் ஆள் நினைக்க மாட்டான். ஒரு தவம் பண்ணான்னு வச்சுக்கலேன், அவனுக்கு என்ன வந்துடுது தெரியுமா, என்னை மாதிரி தவஸ் உடையவன் யாரும் இல்லை அப்படின்னு பற்றி. சபரிமலைக்கு 36 வருஷம் மாலை போட்டாச்சுன்னா முதல் வருஷம் மாலை போட்டாலும் மதிக்கிறதே இல்லை. இருக்கா இல்லையா? அதில் கூட இருக்குது. ஸ்பெஷல்லாம் கடையில் தான் ஸ்பெஷல் தோசையெல்லாம், நம்மளுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிடையாது. எல்லா மனிதன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் இவன் இருப்பான் அப்படிங்கிறார். அதனால் இவன் எல்லா மனிதர்களிடம் அன்போடு இருப்பவன். ஆள் மனதில் தன்னை விட கீழாக யாரையும் நினைக்க மாட்டான். வெளியில் நினப்பம் இருக்கும், விவகாரத்தில் இருக்கும். ஒரு கலெக்டர்னால் கலெக்டராகத்தே இருப்பார், பீன்னா பீனாத்தே இருப்பார். ஆள் மனசில் அவன் கீழானவன், பீன் வேலை பார்க்குறவன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். ஒரு சினிமாவில் கூட காப்பான், பழைய படம் நினைக்கிறேன், உயர்ந்த மனிதனா ஃப்ரெண்டாக இருப்பான், ஆனால் அவன் டிரைவராக இருப்பான். அந்த நேரத்தில் அப்படித்தான் இருப்பான். ஆனால் பிற வெளியே போன உடனே தோளில் கை போட்டு போவான். பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி நட்பு உணர்வோடு இருக்கக்கூடியவன். எங்கள் சாமியே பார்த்துருக்கேன். எங்கள் சாமிஜிகிட்ட பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, இவற்றை சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களும் ரொம்ப ஆழமான பக்தியில் இருப்பாங்க.
பெரிய மில் அதிபர், ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர்ஸும் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. 2 பேர்ட்டையும் ஒரே அன்பை காமிப்பார். பார்த்துருக்கேன். 2 பேர்ட்டையும் ஒரே அன்பை. சில பேர் படிக்காமல் ஒன்றுமே தெரியாது, அவன்கிட்டே நல்லா பழகுவார். வேதாந்தத்தில் ஹை லெவலில் இருப்பாங்க, அவன்கிட்டே நல்லா பழகுவார். அவனுக்கு ஒன்றுமே தெரியலைன்னு இவருக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறவே மாட்டான். அவன் எப்படி இருக்கான்னு அதே பாணியில் பேசி, அவனுக்கு தகுந்த பேசி நீ அப்படியே பண்ணு, நீ அதே நல்லது. அவன் சாதாரண பூஜையை பெருசாக நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவர் வேதாந்தத்தில் ஹை லெவலில் இருப்பார். அவன் எப்படி பண்ண, அதான் இப்போ நல்லது, அதே பண்ணுப்பா அப்படிம்பார். ஹை லெவலில் கேள்வி கேட்டு அதுக்கு தகுந்த பதில் சொல்வார். இப்படி அந்த எல்லாரிடத்திலும் ஒரு நட்புணர்வோடு இருக்கக்கூடிய பண்பு. பிறகு 27 ஒரு பண்பு சொல்கிறாரு. ஏற்கனவே முதல்ல கருணையோடு இருப்பான்னு சொன்னார் பார்த்தீங்களா, இங்கேயும் அதே பண்பை வேறொரு வார்த்தையில் காருணிக்காக கிருபைன்னு சொல்கிறார். அங்கே கிராப்புழுன்னாரு அந்த முதல் வார்த்தை கருணைக்கு. இங்கே அதே பண்பை ரிப்பீட் பண்ணுறாரு. இதுக்கு காரணம் விளக்கம் என்ன சொல்ற, ஒரே பண்பை கருணையை ரிப்பீட் பண்ணால் அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானியினுடைய கருணைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தன் ஞானியாக இருக்கான், அவனுக்கு இருக்க கருணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது ஞானிக்கு எந்த செயலும் செய்யணும்னு அவசியமே இல்லை. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். செஞ்சு ஒன்று அடைய போகிறதும் இல்லை, செய்யாமல் ஒன்றா இழக்க போகிறதும் இல்லை. மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. புண்ணியம் வேணும், பண்பு வேணும், நல்ல குணங்களுக்காக அடையணும். அப்படி இருக்கும்போது ஞானி எப்படி செயல்படுறான்னு சொன்னால், எதுக்காக செயல்படுறான்னா கருணையினால், ஞானத்தினால் அவனுக்கு அந்த கருணை வருது. அவன் உபதேசம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். இவன் உபதேசம் பண்ணுவதற்கு காரணம் என்னென்னா, வேறு புண்ணியத்துக்காக மோட்சத்துக்காக கூட உபதேசம் பண்ணுறது இல்லையா, கருணையினால் இந்த ஞானம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டுங்கிற ஒரு கருணை உள்ளத்தினால கிடைக்கிறானா. இவனுக்கு செஞ்சு ஆக போகிறதில்ல. அப்படி ஞானி ஏன் செய்கிறான்னு சொன்னால், இவனுக்கு கருணை இருக்கிறது. சிஷ்யர்கள் மேலே கருணை, மக்கள் மேலே கருணை. அந்த கருணை இல்லாட்டி அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மற்றவங்களுக்கு கருணை இருந்தால்தான் நல்ல பண்பு. இவனுக்கு பாசாமல் காட்டில் உட்காரலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் கூட இவனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு கருணையினால் இவன் உபதேசத்தை செய்கின்றான் அப்படிங்கிறார். சுரோத்திரிய பிரம்மனிஷ்டன்லாம் சொல்கிறோம்ல ஞானிய, அவன் ஏன் செயல்படுறான்னா இந்த இரக்கம் அன்பு அப்படிங்கிறார். பகவான் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் செஞ்சு ஒன்று அடைய போகிறதில்ல, செய்யாமல் ஒன்றை இழக்க போகிறதில்ல, இருந்தாலும் நான் செயல் செய்து கொண்டே இருக்கிறேன்பார், மற்றவர்களுடைய நன்மைக்காக. கிருஷ்ணர் ஏன் செஞ்சார்? கிருபை தான். அவருக்கு அவதாரம் எடுத்தேன்னா எடுக்காட்டி என்ன, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. மக்கள் மேலே உள்ள கருணை, அந்த கருணை நல்லவர்களெல்லாம் காப்பாற்றணுங்கிற கருணை, அதுக்காக அவர் அதெல்லாம் செஞ்சார். அப்படி இருப்பான் ஞானி. அந்த கருணையை இங்கே சொல்கிறார். பிறகு 28 இதுக்கு பேர் கவிகிங்கிற ஞானி. அதாவது விதவிதமான சாஸ்திரங்களை பயின்றவன். இவனுக்கு ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சத்புருஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஞானம் இருக்கிறது உயர்ந்த பண்பு. ஞானம் இல்லாட்டாலும் கூட இந்த பண்புகள்லாம் இருக்கும். அது மாதிரி நிறைய சாஸ்திரம் படிச்சிருப்பான், ஞானம் அடையாமல் கூட இருப்பான். மற்ற சாஸ்திரங்களில் நிறைய பண்டிதனாக இருப்பான். அப்படி இருக்கிறவனா சத்புருஷன். ஏதாவது ஒரு சாஸ்திரங்களில் நல்லா பயின்று இருப்பான். சூட்சமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பண்பு இருக்குன்னு சொல்கிறார். இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 28 பண்பு சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து 2 பண்பு, முக்கியமான பண்பு இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். 29, 30. அதில் மற்றதுலாம் ஒரு ஸ்லோகத்தில் 10 பண்பு 12 பண்புலாம் சொல்லிட்டு வந்தார். இங்கே 32வது ஸ்லோகத்தில் ஒரே ஒரு தியாகம் அப்படிங்கிற ஒரு பண்பு. 33ல் பக்தியை பற்றி சொல்கிறார். பக்தியை பற்றி 12வது அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயமே இருக்குது பகவத்கீதையில். ஆனால் இங்கே சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம். சாதாரண லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும், சாதாரண கிராமத்தில் மக்கள் எப்படியெல்லாம் வழிபடுறாங்க, அதெல்லாம் பக்தி அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்ல போகிறார். முதல்ல அந்த பக்தியினுடைய லட்சணத்தை அருமையாக ஒரு 2 பண்பை சொல்லி விளக்க போகிறார். அதுக்கு முன்னாடி தியாகத்தை பற்றி சொல்கிறார். இந்த 2 பண்பை இங்கே முக்கியமாக சொல்கிறார். இது இந்த பக்தியை பற்றி சொன்ன உடனே இந்த அத்தியாயம் பூரா பக்தியை பற்றி விளக்க போகிறார். பக்தியின் இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லுவார். சொல்லிவிட்டு பிறகு அழகாக இந்த இதெல்லாம் விளக்க போகிறாரு. இங்கே 29வது பண்பு தியாக. தியாகம்னா என்ன? முதல்ல 18வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்பான் பகவான்கிட்ட, கிருஷ்ணா இந்த சந்நியாசம்னு வர சொல்கிறாங்க, தியாகம்னு வர சொல்கிறாங்க, இது 2க்கு என்ன வித்தியாசம் இருக்குது, தெளிவாக சொல்லுவேன் அப்படிமா. அவர் 2 ஒன்றுதேங்கிறத வேற ஒரு கோணத்தில் சொல்லிட்டு போவார் அவர்.
தியாகம்னா விட்டு விடுதல்னு அர்த்தம். அதானே நம்மளுடைய ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணுறோம், அது என்ன அர்த்தம்? விட்டு விடுதல். ஒரு பொருளை தியாகம்னா பொருளை விட்டுறோம். இப்போ சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா தியாகம் ஈக்குவல் டு சந்நியாசம். அதுக்கு விட்டு விடுதல்னு பேர். எதை விடுறது, எதை தியாகம் பண்ணுறது, எதற்காக தியாகம் பண்ணணும்? தியாகம்னா ஒன்றை விடுறது, எதைத்தையும் விடுறது, எதுக்காக விடணும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒன்று விடணும்னா ஏன் விடணும், எதுக்காக விடணும், எதை விடணும்? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மோட்சம் என்ற லட்சியத்திற்காக, பகவானை அடைவதற்காக, நல்ல பண்புகளை அடைவதற்காக எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் விட்டு விடுவது தியாகங்கிறார். பகவானை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு, இல்லை நல்ல குணங்களை அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் விட்டு விடுதல் தியாகம். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அப்படி விட்டு விடுதல் கூட சும்மா எல்லாத்தையும் விட முடியாது. சும்மா சந்நியாசங்கிறதெல்லாம் யாருக்கும் எடுக்கவும் முடியாது, எடுக்கிறதும் கஷ்டம். அப்படி எடுத்தால் பெரிய அபாயத்தில் போய் முடியும். அது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணுறேங்கிறதெல்லாம் அப்படியும் முடியாது. நம்ம மனசில் எவ்வளோ பக்குவம் இருக்கோ அவ்வளோதான் தியாகம் பண்ண முடியும். நீங்கள் சும்மா சொல்லிட்டாங்கிறது தியாகம் பண்ண முடியாது. நம்ம மனப்பக்குவம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தியாகமே பண்ண முடியுங்கிறார். படிப்படியாக பண்ணணுங்கிறார். எடுப்பில் மொத்தமான தியாகம் பண்ணின்னு பண்ணவும் கூடாதுன்னே சொல்கிறார். படிப்படியாக தியாகம் பண்ண வேண்டும். சில பேர் நான் நல்லா கடவுள் வழிபாட்டு நல்லா கிளாஸெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இஷ்ட தேவதையெல்லாம் நான் இனிமேல் கும்பிட மாட்டேன், கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அதை விட்டுறேன், கோயில் போகிறத விட்டுறேன் அப்படின்னா, தத்துவத்தை புரிஞ்சு ஞானத்தை அடைவதற்கு போனேன்னா விடலாம். உயர்ந்ததுக்காக கீழே இருக்கிறத விடலாம். எடுத்தெடுப்புலேயே நான் கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி அதை தியாகம் பண்ணுறேன்னு எப்படி இருக்கான்? கீழே கெட்டு போயிடுவோம். நம்ம மேலே போவதற்கு தடையாக உள்ள கீழே இருக்கக்கூடிய செயல்களை விடலாம். நம்ம ஒரு மேலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறோம், அதுக்கு கீழான ஒரு விஷயம் தடையாக இருக்குது, அதுவும் நல்ல விஷயமா இருக்கலாம், தடையாக இருந்தால் அதை விடலாம் அப்படிங்கிறார். இங்கே சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆன்மீக சாதனை செய்யும் பொழுது நம்மளுடைய கடமைகளை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டு கொண்டே வருதல்ங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக வயசான பிறகு கூட்டிக்கிறோம். 90 வயசு ஆனால் கூட கொள்ளு பேரனுக்கு கல்யாணம் முடிக்கலைன்னு கவலைதான் இருக்குது. இவங்க நல்ல மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க, நல்ல பொண்ணு பார்க்க மாட்டாங்க, நான் இருந்தால்தான் சரியாக வரும் அப்படின்னு அதை போட்டு அழட்டி யோசனை சொல்லலாம், தப்பு இல்லை. பொறுப்புகளை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு வருதல், மொத்தமாக விட சொல்லலை. நம்ம மனப்பக்குவம் எப்படின்ட்டு சரி குறைக்கிறோம்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அந்த குறைக்கிற டயத்தை வேறு எதுக்கு பயன்படுத்தணும். ஏன் விடக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, கடமைகள் எல்லாம் பொதுவாக உடனே விடக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் உங்கள் பொறுப்பெல்லாம் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ டைம் கிடைக்குமா இல்லையா? சும்மா தானே உட்காரணும். வீட்டில் பொறுப்பெல்லாம் விட்டாச்சு, வயசாயிருச்சு, அப்போ டைம் கிடைக்குமா இல்லையா? காலம் இருக்கும், டைம் இருக்கும். அப்போ என்ன ஒன்றும் போர் அடிக்கும், பொழுது போகாது. அப்போ வம்புழுப்போம், இல்லை டிவி பார்ப்போம், சீரியலை பார்ப்போம், அப்படி தானே பார்ப்போம். பக்குவம் இருந்து விட்டோம்னு சொன்னால் சாஸ்திரம் படிப்போம், ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம். பக்குவம் இல்லாமல் நீ கடமையை விட்டேன்னு சொன்னால் டிவியில் உட்காருவேன், சீரியலில் உட்காருவேன், டச் ஃபோனில் தொட்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஃபோனை தொட்டுக்கிட்டே இருப்பேன், இல்லை ஏதாவது விவகாரம் பேசிக்கிட்டு இருப்பேன். பக்குவத்தோட கடமையை விட்டோம்னாத்தான் அந்த கடமை செயல் செய்ய வேண்டிய நேரம் நம்மளுக்கு கிடைக்கிது. பார்த்தீங்களா? டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த காலம் சும்மா இருக்கிறது மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் சும்மா இருந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாருங்கள், ஒன்றும் செய்ய மாட்டேன், முடியவே முடியாது. நான் ஒன்று சொல்லியிருக்கேன், சாதனை பண்ணாங்கன்னு சொன்னேன். சுருளியில் நம்ம பிரம்மச்சாரிகள் சாமி 2 பேர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வாரம் ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தூங்கக்கூடாது, படிக்கக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, ரூம்பை போட்டு காலையில் சும்மா உட்காந்துருக்கணும். எவ்வளோ கஷ்டம்! ஜபம் கூட பண்ணக்கூடாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு சொல்லியிருக்கேன் நிறையா தடவை இதை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கடமைகளை விட்டுட்டு வரும்பொழுது டைம் கிடைக்கும்போது ஒன்று ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும், நல்ல விஷயங்களை படிக்கணும். அப்படி படிக்க முடியலை, பூஜை பண்ண முடியலை, ஜபம் பண்ண முடியலை, சாஸ்திரம் கேட்க முடியலைன்னா கடமையை செய்யணும்.
இதை விட பெட்டர். பகவான் வந்து கடமையை வந்து எடுத்து எடுப்பில் விட சொல்கிறார். தியாகம்னா விட்டு விடுதல், கடமையை விட்டு விடுதல்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும், பக்குவமாக கடமைகளை விடணும் அப்படிங்கிறார். படிப்படியாக கடமைகளை விட வேண்டும், சிறிது சிறிதாக விடுவது தியாகம் சொன்னால். அதுக்கு நம்மளுடைய குணதோஷங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறார். அதாவது ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்டெல்லாம் பார்க்கணும். நம்மளுக்கு எவ்வளவு தகுதி இருக்குது, நம்மளால் எவ்வளோ விட முடியுமா, எதை விட முடியும் எதை விட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டு விடணும் அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செஞ்சால் கூட செய்ய முடியுமா செய்யக்கூடாதுன்னு பண்ணுறோமா இல்லையா, பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நுழையிறோம். அது மாதிரி ஒரு விஷயத்தை விடணும்னு சொன்னால் அதிலிருந்து நம்மளால் முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். ஒரு விஷயத்தை நான் வந்து இப்போ ஒரு பொருள் சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருந்தோம்னு சொன்னால் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போகும், சாப்பிட முடியாத சூழ்நிலை, விரதம் இருக்கிறோம், அந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியுமா, நம்மளால் தாங்க முடியுமா, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணித்தான் விடையுங்கிறார். ஆராயாமல் விட்டோம்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும். சொன்னையில் ஒருத்தர் எடுத்து ஏற்கனவே இந்த உதாரணம்லாம் சொல்லியிருக்கேன். டிவி பார்க்க மாட்டேன்னு சொல்லி விரதம் இருந்துட்டார். வீட்டில எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இனிமேல் டிவியே பார்க்க மாட்டேன்ட்டு. வீட்டுக்குள்ளே கதவை போயிட்டு உட்காந்தா சும்மா உட்கார முடியல, அந்த டிவி சவுண்டு கேட்குது. ஓட்ட வழி பார்த்தாராம். பார்த்துட்டு சாமிகிட்ட வந்து அருவருப்பாக இருக்குது சாமிங்கிறார். எதுக்கு போய் திருப்பி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட வேண்டியதானேங்கிறார். அதாவது அதனால் நம்மளால் கண்ட்ரோலாக இருக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோலாக இருக்கணும், இல்லாட்டி அதை விட்டுறணும். நம்மளுக்கு முடியுமான்னு பார்த்து தியாகம் பண்ண வேண்டும். தியாகங்கிற பண்பு முக்கியம்தான். சிறிது சிறிதாக படிப்படியாக உன்னுடைய எந்த கடமை எந்த சுகம் எதை விட முடியுமோ அதை பார்த்து அதனுடைய குணத்தையும் தோஷத்தையும் ஆராய்ந்து அதிலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். பிறகு ஒரு சந்தேகம், கடமையை விட சொல்லி சொல்கிறீங்களே, கடமையை செய்ய சொல்லி சொன்னது யார்? வேதம் தான் சொல்லியிருக்கு. வர்ணாசிரம தர்மமெல்லாம் சொல்லி பகவான் தானே கடமையை செய்ய சொல்கிறாரு. பிறகு கடமையவே விடுறதுன்னு சொல்லி பகவான் சொன்னால் எதை கேட்குறது? பகவான் சொல்கிறது எதை கேட்குறது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த இடத்துல நான் சொல்கிறத கேட்காதேங்கிறார். உனக்கு தகுதி வந்துருச்சுன்னா நான் கடமையை செய்யின்னு சொன்னேன் பாருங்கள், அந்த விஷயத்தை கேட்காத. உனக்கு தோஷம் இல்லை, மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், கடவுளை அடைய வேண்டும் என்ற ஆசை தீவிரமாகிவிட்டால் நீ எந்த கடமையை விட்டாலும் தோஷம் இல்லைன்னு பகவான் சொல்கிறார். ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு வீட்டை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் அழிஞ்சால் தப்பு இல்லையா, ஒரு வீட்டை காப்பாற்றுறதுக்கு, ஒரு ஊரவே காப்பாற்றுறதுக்கு ஒரு குடும்பமே அழிஞ்சால் தப்பு இல்லையா, ஒரு பெரிய நகரத்தை காப்பாற்ற ஒரு சின்ன கிராமம் அழிஞ்சால் தப்பு இல்லையா, ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு நகரம் அழிஞ்சால் தப்பு இல்லையா. நீ மோட்சத்துக்காக எது அழிஞ்சாலும் கவலைப்பட வேணாங்கிறார். அவ்வளோ சில பேர் இல்லை நான் இல்லாட்டி இந்த நாடே போயிருமே அதுவே போயிருமே இது அதெல்லாம் நீ கவலைப்பட, நான் பார்த்துக்கிறேன். எனக்காக நீ வந்துட்டேன்னா உனக்கு அந்த தோஷம் கிடையாது, அந்த பாவம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறார். ஆனால் வர முடியாது. அதனால் என்ன பண்ணேன், பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வா அப்படிங்கிறார். நான் என்னுடைய கடவுள் வந்து கடமைகளெல்லாம் வகுத்து கொடுத்தாலும் கூட நீ இதற்காக வந்தால் கடமைகளை விடலாம் அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் மரணம் வரைக்கும் எதையாவது யாருக்காவது செய்து கொண்டே இருக்கணுங்கிறது கட்டாயமே கிடையாது. நம்மளுக்கு என்னன்னு சொன்னால் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கத்தான் தோணும். நம்ம இல்லாட்டி ஏதோ அழிஞ்சு போகிறது மாதிரி அது பண்ணுற மாதிரிலாம் ஒரு தோணிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு நாளும் நீங்கள் வந்து எல்லா கடமையும் முடிச்சுட்டு நான் வர்றேன்னு சொன்னால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாதுங்கிறார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாதுங்கிறார். ஏன்னா சாகிறது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, போயிட்டாங்க, உலகம் நின்னா போச்சு. நம்ம சரித்திரத்தை எத்தனை தலைவர்களை படிச்சிருக்கோம், அவங்க இல்லாட்டி உலகம் நின்று போச்சா. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இல்லாட்டி எல்லாம் போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும் நினைக்கிறோமா இல்லையா? செய்யலாம், இதெல்லாம் அவங்களுக்காக செய்கிறது கூட தப்பு, நம்மளுக்காக நம்ம செய்கிறோம், நம்ம மனப்பக்குவத்துக்காக செய்கிறோம். இதில் அகம்பாவம் போகும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லட்சியம் அப்படின்னு வந்தாச்சுன்னு சொன்னால் நீ சிறிது சிறிதாக விட வேண்டாம். என்னங்க இது உங்கள் மோட்சம் நீங்கள் கடவுள் அடையது முக்கியமாக, நாடு முக்கியம் இல்லையா? அதை பற்றி நீ கவலைப்படாது. கடவுள்னு வந்துட்டா எல்லாம் முக்கியம் இல்லைன்னு பகவானே ஒரு இடத்துல சொல்கிறார்.
ஏன்னு சொன்னால் இதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் மனசுனால் எவ்வளவோ காரியங்கள் நடக்கும். அவனை மாதிரி ஒரு இரக்க குணம் இருக்காது. அவனை மாதிரி திருப்பி இவன் செயலில் செய்வான். அவனுடைய எண்ணங்களே நாட்டுக்கு நலனை கொடுக்குங்கிறார். ஒரு பெரிய தலைவர் சொன்னார், தியாகம் பண்ணுற ஒரு இதில் ஒரு நல்ல தியாகமாக சேவை செய்கிற மனப்பான்மை உள்ள பெரிய தலைவர். அதில் ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் இருந்தார். நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தார், நாட்டுக்காக சமுதாயத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு அவர் சன்னியாசியாக போகிறேன்னு வர்றாரு. என்ன உனக்கு சுயநலதான் முக்கியமாக போச்சோ அப்படின்னாரு. ஏன்னா ஓ மோட்சத்தை தானே நீ பார்க்குற, நாட்டு மக்களை பார்க்கல. இவர் சிரிச்சுட்டே வந்துட்டார். சாமிகிட்ட வந்து சொன்னார், இதில் இருக்குது அவங்களுக்கு தெரியாதுன்னார். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் 2ஆம் தர சன்னியாசிகள்ங்கிறார். ஏன்னு சொன்னால் நாங்கள் சேவை செய்கிறோம், புகழ் வருது, பேர் வருது, எல்லாம் வருது. இந்த உலகம் இயங்குறது எதனால் இயங்குதுன்னு சொன்னால், இமயமலை குகைகளில் எத்தனையோ சன்னியாசிகள் தான் யாருன்னே தெரியாமல் அவங்க தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தபஸ்லேருந்து உலகம் இயங்குதுங்கிறார். அப்படி நீ இறைவனுக்காக கடவுளுக்காக என்று துறந்து வந்துவிட்டால் அது எவ்வளவோ நன்மையை கொடுக்குங்கிற. அதை பற்றி நீயே இதெல்லாம் என்ன சாக்கு போக்குங்கிறார். ஏன்னா வகுப்பில் உட்கார முடியாது, கிளாஸில் உட்கார முடியாது, கேட்க முடியாது, தியானம் பண்ண முடியாது, சேவை செய்ய முடியும். சேவை செய்கிறது எளிது. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலை. அதனால் என்ன சொல்கிறார், உண்மையான பரநலம் என்பதே இந்த வேதாந்தம் ஆன்மீக மார்க்கம்ங்கிறார். இல்லாட்டி வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்வாரா? அவர் எல்லாத்தையும் விட்டு போட்டு தானே வந்தார். எவ்வளோ பெரிய இறக்க யாருக்காக வந்திருக்கா? விவேகானந்தர் ஒரு பத்திரிக்கையில் செய்தியை பார்க்குறாரு, எங்கேயோ பட்டினி, அதை பார்த்தோன்னா கண்ணீர் அப்படியே மல்குது அவருக்கு. அப்போ இந்த வாழ்க்கைக்கு வந்தால் எவ்வளோ பெரிய இறக்க குணம் வருது. அந்த இறக்க குணங்களே நிறைய விஷயங்களை சரி பண்ணும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நம்மளுடைய கடமைகளை சிறிது சிறிதாக விட வேண்டும். விட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது, எதை நாட வேண்டும்ங்கிறார். விட்டு அந்த நேரத்தில் நீ எனக்காக செலவழிக்க வேண்டும், என்னை நாடுவதற்கு செலவழிக்க வேண்டும்ங்கிறார் பகவான். பகவானுக்காக நான் செலவழிக்கணும் அந்த டயத்தை பூரா. அதனால் என்ன சொல்கிறார்னா, இப்படி தியாகம் பண்ணுபவன் இருப்பதிலேயே உயர்வானவன் அப்படிங்கிறார். உண்மையிலேயே பெரிய தியாகம் எதுனா கடவுளுக்காக செய்கின்ற தியாகம்தான் இருப்பதிலேயே உயர்ந்த தியாகம். இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா, மரணம் அடையும் வரை கடமைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த கடமைகளை ஒரு நாளும் விடவே முடியாது. இப்போ சொன்னேன்ல, ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். என் கடமை முடிஞ்ச பிறகு நான் இந்த இதுக்கு வர்றேன்னு சொன்னீங்கன்னா என்றைக்கும் கடமை முடியாது. நீங்கள் எப்போ கடமை முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷம் கடந்து. சில பேருக்கு சின்ன வயசுலேயே கடமை முடிஞ்ச போது, சில பேருக்கு திருமணமான பிறகு, சில பேருக்கு குழந்தை பிறந்த பிறகு, இப்படி கடமைகள் கடைசி வரைக்கும் இருக்கும். உனக்கு எப்போ பக்குவமாக இருக்கோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் விலகி வரணுங்கிறார். இப்போ நம்ம டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருக்கோம். ஒரு இடத்துல நிறைய வண்டி நிற்கிது, முன்னாடி இருக்க வண்டி லேசாக நகழுது. நான் இப்போ போக மாட்டேன், என்றைக்கு டிராஃபிக் முழுசாக காலியாகுது அப்போத்தான் போகணும். இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ என்றைக்கும் போய் சேர மாட்டேன். ஏன்னா அடுத்த என்ன பண்ணுவான், நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டா டிராஃபிக் கிளியர் ஆன பிறகு நான் விடுறேன்னா என்றைக்கு போக முடியும்? அது மாதிரி கடமையெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் தியாகம் பண்ணால் முடியாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னன்னு சொன்னீங்கன்னா, நாம் அதை கரெக்டாக பார்த்து பிரித்து எந்த கடமை இப்போ இம்பார்ட்டன்ட், எந்த கடமையும் நாம் விலகி இருக்கலாம் அப்படின்னு பிரித்து டயத்தை ஒதுக்கணுங்கிறார். அதனால் என்ன சொல்கிறார் சொன்னால், இந்த கடமையை விடுவதுங்கிறது மனப்பக்குவத்தை பொறுத்து. நல்ல பக்குவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். பக்குவம் வரல, சித்த சுத்தி வரலன்னா நீ எந்த கடமையும் விடக்கூடாது. விடாமல் செயல் செய்வது உகந்தது, பக்குவத்தை பொறுத்து விட வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது எனக்கு ரொம்ப கடமை இருக்குது, சாஸ்திரமே கேட்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் நிறையா. ஆரம்பத்தில் தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை, ஜபம், தியானம், பிறகு சாஸ்திரம் கேட்குறது, இப்படி வந்தோம்னாத்தான் வர முடியும். நாம் நிறைய கடமை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் முடியவே முடியாது. ரொம்ப ஆர்வம் அதிகமாகிச்சுன்னு வச்சுக்கங்களேன், எப்படியும் டைம் ஒதுக்கிடுவோம். ஒரு உதாரணம்னா, அதாவது பெரிய பொறுப்பெல்லாம் இருந்திருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்லணும், என்னைத்தான் சொல்லணும். அதுதான். அதாவது சென்னையில் காலையில் வாக்கிங் போகிறோன்னு வச்சுங்களேன். அப்போல்லாம் சின்ன டேப் இருக்காது. 1 மணி நேரம் அந்த வாக்கிங் டயத்தில் கிளாஸ் கேட்டுரும்.
புரியுதா? நிறைய பொறுப்பு, நிறைய கடமைகள். குடும்பத்தில் எந்த கிரகஸ்த வாழ்க்கையில் எந்த குறையும் வைக்கலை. யாருக்கு என்னவோ பண்ணோம். டயத்தை நம்ம பிரித்து ஒதுக்கிறது இல்லை. ட்ரெயினில் 1 மணி நேரம் போகும்போது 1 மணி நேரம், வரும்போது 1 மணி நேரம் எலக்ட்ரிக்கில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 1 மணி நேரம் கிளாஸ் கேட்டுரும். வரும்போது 3 மணி நேரம் டெய்லி கிளாஸ் கேட்க முடிஞ்சிருக்கு. பெரிய பொறுப்புகள் இருக்கும் போதும், பெரிய கடமைகள் இருக்கும்போது கேட்க முடிஞ்சிருக்கு. நாம் என்ன நேரம் கேட்க ஆர்வம் இல்லை, அதைத்தான் சொல்லணும். கேட்க ஆர்வம் இல்லை, ஜபம் பண்ண ஆர்வம் இல்லை, பூஜை பண்ண ஆர்வம் இல்லை. ஆர்வம் இருந்தால் டயத்தை நாம் பிளான் பண்ணி ஒதுக்குவோம். 6 மணிக்கு மேலே உங்களை 6 மணிக்கு முன்னாடி யார் டிஸ்டர்ப் பண்ண போகிறா? என்ன வேலை வந்துட போகுது? 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சோம்னா எவ்வளவு சாதனை பண்ணலாம். அதாவது ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். இல்லறத்தில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் கூட 1 ஹவர் ஜபம் பண்ணுறது நிப்பாட்டினதில்லை. பார்த்துருக்கேன். இந்த ராஜபாளையத்திலாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 300-400 பேர் அப்படியே வரிசையாக உட்காந்துக்கலாம். இப்போயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமி போகிறதில்ல, பெரிய ஸ்க்ரீனில் சாமி கிளாஸை போட்டு டெய்லி காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் கிளாஸ் கேட்குறாங்க. கடமை இல்லாமையாக இருக்குது. அந்த டயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி ஒதுக்கணும். ஒதுக்கணும்னா நம்ம பூஜை பண்ணுறதுலையோ ஜபம் பண்ணுறதுலையோ ஒரு குறையும் வராது. ஒரு மாதத்துக்கு எந்திரிக்க சிரமமாக இருக்கும். எந்திரிச்சு பழகிட்டோன்னு வச்சுக்கங்களேன், பிறகு அந்த காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாதனை பண்ணி முடிச்சிடலாம். பிறகு எல்லா கடமைகளும் அழகாக செய்யலாம். பிறகு கொஞ்சம் வயசாக ஒவ்வொரு கடமையாக தியாகம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறார். பகவான் என்ன கர்மயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், செய்பவன், அதாவது செயல் செய்வதையும் செயல் செய்வதனால் வரக்கூடிய பலனையும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ செயல் செய்வதை செய். அந்த செய்கின்ற பாவனை எப்படி இருக்க வேண்டும்? கடவுளுக்காக அர்ப்பண புத்தியோடு செயல் செய்யணும். பலனில் பிரசாத புத்தியோடு நீயே பலனை எடுத்துக்கிறன்னு சொல்கிறார். நீ கர்த்தா போக்தாவை நீக்க சொல்ல, செய்கிறவனையும் அனுபவிக்க நீக்க பாவனையை மாற்ற சொல்கிறார். அப்படி பாவனையை மாற்றி வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இதிலிருந்து விலகி வர முடியும். பிறகு இந்த வாழ்க்கைக்கு வர முடியும்னு சொல்கிறார். அதனால் நன்கு ஆராய்ந்து இந்த மாதிரி வாழ்ந்த மக்கள், பலவிதமான உயர்ந்த மனிதர்களினுடைய வாழ்க்கையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, என்ன கடமைகளோடு எப்படியெல்லாம் சாதனை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதன்படி நீ கடமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தியாகம் பண்ண வேண்டும். இங்கே தியாகங்கிறதுக்கு அதுதான் சொல்கிறார். திருப்பி இதில் ஒரே இது என்னென்னா, பகவான் கடமையை செய்ய சொன்ன அதே பகவான் என்ன சொல்கிறாரு? கடமையை விட சொல்கிறார். கடமையை எப்போ செய்யணும், எப்போ விடணும்னு பார்த்து செய்யணும். அந்த நேரத்தில் பகவான் சொன்னதை எடுத்துக்கிறக்கூடாது. நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்போ கிடைக்கிறத தானம் பண்ணுறீங்க. வாங்கலாம், திட்ட மாட்டாங்களா? இருக்கிறதையும் பண்ணிட்டேன்னா என்னையா பண்ணுறது அப்படின்னு பாரதியார் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒருத்தர் அரிசி வாங்கிட்டு வச்சுருக்கு, அதை எடுத்து காக்காய்க்கு போட்டு விட்றாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லி பாட்டை படிச்சுட்டு எல்லாம் போட்டு விட்டுறாரு. திட்டாத அந்த அம்மா திட்டி குமிக்கும். யார்? பாரதியாரோட ஒய்ஃபு. சரி, அப்போ கேட்குறோம்னு வச்சுக்க, நல்ல செல்வந்தராயாச்சு, பணம் நிறையா இருக்குது, அப்போ தானம் பண்ணுறான். அப்போ போய் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கணுமா? கேட்கக்கூடாது. பகவான் ஆரம்பத்தில் கடமையை செய்யின்னு சொல்கிறாரு, அப்புறம் எப்போ கடமையை விடுன்னு சொல்கிறாரு. சில இடங்களில் இருக்குது. குருவே சில நேரம் சொல்வாராம். என்ன சொல்வாராம்னா, நான் சொல்கிறதெல்லாம் சில நேரம் கேட்காதேன்னு எப்போன்னு இருக்குது. இப்போ ராமர் இருக்கார், கடவுள் தான், அவதாரர் தான். ராமர் பேச்ச லக்ஷ்மணன் மீறுவானா? சீதை மீறுமா? ஆனால் மீறினாங்க தெரியுமா? ராமர் பேச்ச ஒரு இடத்துல கேட்கல தெரியுமா? எப்போன்னு தெரியுமா? ராமர் பேச்ச சீதையும் கேட்கல, லட்சுமணனும் கேட்கல. தெரியலை எப்போன்னு. காட்டுக்கு போகிறாருல்ல, காட்டுக்கு போய் இவர் சந்தோஷமாக போகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்களும் கூட வருவேங்கிறாங்க. நீங்கள் வர வேணான்னு சொல்கிறாரு. ஆர்டர் போடுறாரு. லட்சுமணனையும் சீதையும் நீ வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு. நல்லதாக போச்சுப்பா, நாங்கள் பேருக்கு சொன்னோம், நீ போய் காட்டில் கஷ்டப்படு, நாங்கள் வீட்டிலே அரண்மனை சோகத்தை அனுபவிக்க இருந்திருக்கலாம்ல, உங்கள் பேச்சை கேட்க மாட்டோம்ட்டாங்க. ராமர் பேச்சை சீதையும் லட்சுமணன் கேட்க மறுத்தாங்க. அந்த இடத்துல மறுத்தாங்க. பிறகு சரி, மறுத்தாலும் வரலும் கூட கூப்பிட்டாரா இல்லையா? அது மாதிரி பகவான் எப்போய கடமையை செய்ய சொல்லியிருக்காருன்னு தெரியணும், எப்போய கடமையை விட சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சு நம்ம பக்குவம் எப்படியோ அப்படி கடமையை விடுவது தியாகம் அப்படிங்கிறார். நான் கடமையை செய்ய சொல்லியிருந்த போதிலும்
உனக்கு பக்குவம் வந்துவிட்டால், பக்குவம் வராட்டி விடக்கூடாது, பக்குவம் வந்துவிட்டால், மன தூய்மை வந்துவிட்டால் நீ எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் பார்த்து அப்படியே விடணுங்கிறார். சாமிகிட்ட போய் ஒருத்தர் வந்து சன்னியாசம் வாங்கட்டுமான்னு கேட்டார். ஒருத்தர் வாங்க வேண்டாம் அப்படின்னார். வாங்க வேணாம், சரி வராது. இல்லை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு கேட்டார். வாங்க வேணான்ட்டார். நானே எங்கள் சாமிகிட்ட கேட்டேன், நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு. வேணாம், அதெல்லாம் கூடாது, முடியாது, தரமாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டார். அதெல்லாம் முடியாது, உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், வாங்கிட்டேன். அந்த உறுதியை பார்க்குறாங்க அவங்க. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து எப்பயுமே சன்னியாசத்தை பொறுத்தவரை இல்லை, கேட்ட உடனே எந்த ஒரு குருமே சன்னியாசம் கொடுக்க மாட்டேன், வேணான்னு தான் சொல்லுவாங்க. நீ முடிவு எடுத்துக்க. இவர் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் சரி. ஏன் சொல்கிறாங்கன்னா, இவர் உடனே கேட்டோன்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சாமி சன்னியாசம் கொடுத்துட்டாருன்னா இவருக்கு அந்த வாழ்க்கையை கடைப்பிடிக்க முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கிடுவார். மாட்டிக்கிட்டு நீங்கள் சொல்லித்தான் சன்னியாசம் வாங்கினேன். இப்போ என்ன சொல்லுவார் குரு, நானாக சொன்னேன், நான் வேணான்னு சொன்னேன், இல்லை கேட்டையா அப்படிம்பாரு இல்லையா. அவங்க சாய்ஸில் விட்டுருவாங்க. எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ எவ்வளவு பக்குவமாக இருக்கேன்னு பார்த்துட்டு கடமையை விடு. திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. விடவும் கூடாது, அதே நேரத்தில் விட்டு ஆகணும். நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். அதன் பிறகு இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விட்டுட்டு அந்த நேரத்துலலாம் நீ என்ன பண்ணணும், கீழான விஷயங்களை விட்டு பகவானை நாட வேண்டும். கோயிலுக்கு போகிறத விட்டுட்டேன்னு சொல்லி விட்டுட்டேங்கன்னா என்ன பண்ணணும், வீட்டில் ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். நான் கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். ஆரம்பத்தில் விடக்கூடாது. ஆரம்பத்தில் கோயிலுக்கு ரெகுலராக போகணும். வேறு கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காரக்கூடாது வீட்டில். கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டு பண்ண வீட்டில் அந்த டயத்துக்கு சாஸ்திரம் படிக்கணும், ஜபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். அதனால் உன்னை விட்டோம் சொன்னால் விட்ட பிறகு அந்த டயத்தில் நாம் என்ன பண்ணுறோங்கிறதே முக்கியம். அப்படி இல்லாமல் இருந்தால் விடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. கடமைகளை ஒரு கடமையை வந்து நாம் இந்த செயலிருந்து கொஞ்சம் வேறு எதுக்கு போகிறோம்னு சொன்னால் அதை விட உயர்ந்த நிலையாக இருக்கணும். குறைந்த நிலையாக இருந்தால் நாம் கடமையை செய்வது உத்தமம். அப்போ தியாகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா சந்நியாசம், அதாவது உலக விவகாரத்தை குறைத்து கொண்டு இறைவனை நாடுதல். இது வந்து ஆன்மீக வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. இந்த தியாகம் அடுத்து ஒரு பக்தி சொல்கிறார். இது ரெண்டுமே உத்தம புருஷனுடைய கடைசி ஹையஸ்ட் லட்சணம் சொல்ல போகிறார். இங்கே அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதை முடிச்சுட்டு பக்திக்கு வர்றார். பக்திக்கு வந்த உடனே அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பக்தியை ரெண்டாக பிரிக்கிறார். ஒரு வார்த்தை வருது, ஞாத்வா அஜ்ஞாத்வா, ஞாத்வா ஆஜ்ஞாத்வான்னு வருது. கடவுளை பற்றி அறிந்தும் கடவுளை பற்றி அறியாமலும், அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். பக்திக்கு லட்சணம் எப்படின்னா, ஒருத்தன் வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்கான், அதே நேரத்தில் தெரியவும் இல்லை, முழுமையாக தெரியலை. இது ஒரு லட்சணம். அவன் தான் பக்தி செய்ய முடியும். கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பக்திக்கு வர முடியாது. கடவுளை பற்றி அறிந்தும் அறியாமலும் இந்த ஐயப்பசாமி கோயிலில் சொல்லுவான். அந்த அறிந்தும் அறியாமலும் இல்லை, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறை காத்து ரட்சித்து மன்னித்து அருள வேண்டும் இருக்கு. அதுவும் நல்லது, தப்பு இல்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பக்திக்கு லட்சணம் சொல்லும் முதல் பாயிண்ட்டு இது 30வது பண்பு. கடவுளை பற்றி ஒருவனுக்கு அறிந்திருக்கின்றான், அதே நேரத்தில் முழுமையாக அறியவில்லை. அது என்னன்னு பார்க்க போகிறேன். எதை அறிஞ்சிருக்கான், எதை முழுமையாக அறியலை, இவன் தான் பக்தி செலுத்த முடியும். இதுக்கு இவனுக்கு பேர் முமுட்சுன்னு பேர், கடவுளை நாட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன். அடுத்தது ஞானி, ஞாத்வா ஆஜ்ஞாத்வா, அறிந்தும் முழுமையாக அறிந்தும். இந்த வார்த்தையை பிரிக்கும்போது 1 2 அர்த்தம் சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, ரெண்டுக்குமே கரெக்டாக மீனிங் போடுதுங்கிறாங்க. ஒன்று அறிஞ்சிருக்கான், அதே நேரத்தில் முழுமையாக அறியலை. இன்னொருத்தன் அறிஞ்சிருக்கான், முழுமையாகவும் அறிஞ்சிருக்கான், மேலோட்டமாகவும் அறிஞ்சிருக்கான், முழுமையாகவும் அறிஞ்சிருக்கான். இந்த ரெண்டை பற்றி பக்தியின் இலக்கணமாக சொல்கின்றார். அறிந்தும்னா அரைகுறையாக அறிந்தும், பிறகு அறியாமலும்னா முழுமையாக அறியாமலும். ஏதோ கொஞ்சம் அறிஞ்சிருக்கான், முழுமையாக அறியவில்லை. எந்த துறையில் நீங்கள் மாஸ்டராக இருந்தாலும் கூட அதை முழுமையாக அறிஞ்சிருக்கீங்கன்னு பார்த்தா அறிஞ்சிருக்க மாட்டோம். நீங்கள் ஒரு டாக்டர் எடுத்துக்கங்க,
அவர் டாக்டருக்கு 5-6 வருஷம் படிக்கிறாரு. பிறகு நிறைய அதுக்கு மேல் படிப்பெல்லாம் எம்எஸ்சி எம்டி எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு 20 வருஷமாக தொழில் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த உடல் கூறலாம் நல்லா தெளிவாக அறிஞ்சிருப்பார் டாக்டர். ஏதாவது சில விஷயங்கள் பார்த்தா இது விஷயம் எங்கள் நாலேஜுக்கு அப்பாற்பட்டதும்பாங்க. இன்னொன்று அவங்க டாக்டர் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். 30 வருஷம் 40 வருஷம் டாக்டர் தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பார். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு சொல்கிறாங்களா இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வார்த்தை அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் அறிய வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து இப்போ டாக்டர் தொழில் நிப்பாட்டிட்டார். அவர் அந்த டாக்டர் தொழில் நிப்பாட்டினப்புறம் என்ன சொல்கிறாரு, 40 வருஷம் டாக்டர் வேலை தொழில் பண்ணவர் 40 வருஷம் கழித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேங்கிறார். ப்ராக்டிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அறிய வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்குது. அது மாதிரி கடவுளை பற்றி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம், முழுசாக தெரியவில்லை. ஆனால் ஞானி என்ன பண்ணிட்டான்? தெரிஞ்சிட்டான். அதை தெரிஞ்சிட்டால் உலகத்தில் எதையும் தெரிய வேண்டியதில்லை. அது சொல்வார், அறிந்தும் முழுமையாக அறிந்தும்ங்கிறார். இது எப்படி நம்ம பிரித்து பார்க்க போகிறோம்? அதாவது கடவுள் விஷயத்தில் கொஞ்சம் புரிஞ்சிருக்கான், பிறகு முழுமையாக புரியவில்லை. இது 30வது பண்பை சொல்கிறார். உத்தவன் கேள்விக்கு இந்த பதில் அவர் சொல்லிட்டு வர்றார். ஏன்னா கடைசியில் பக்தியின் லட்சணத்தை பற்றி கேட்டார். இந்த சத்சங்கம் மகான்களுடைய தொடர்பெல்லாம் சொல்லும்போது ஹையஸ்ட் பாயிண்ட் தியாகம் பக்தி. இவன் தான் சத்புருஷர்களில் ரொம்ப உயர்ந்தவன் சொல்கிறார். இறைவனை புரிந்திருக்கான், அதே நேரத்தில் முழுமையாக புரியலை. அதனால் என்ன பண்ணுறான்? அவரை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருக்கின்றான். கடவுள் இருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புகிறாங்க? அதை நம்புறதே பெரிய விஷயம். நம்பின பிறகு சாதாரணமாக நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவார்? அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருப்பா, சர்வசக்திமான்ப்பா, அவர் இல்லாத இடமே இல்லை. இது யாரும் படித்து சொல்கிறதில்ல. சொல்கிறோமா இல்லையா? மேலோட்டமாக சொல்கிறான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உண்மையான சொரூபம் என்ன, அவருடைய சொரூபம் நாமளுடைய ஒன்றுங்கிறது யாருக்கும் தெரியாது. எங்கும் நிறைந்தவர்னா ஏன் இங்கே தெரியலைன்னு காரணம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறான், எல்லாருக்கும் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிற. ஏன் இங்கே தெரியலைன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா? தத்துவம் புரிஞ்சால் சொல்லுவோம், அது வரைக்கும் சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை பற்றி அறிந்திருக்கின்றான், அதே நேரத்தில் முழுமையாக அறியாமல் இருக்கின்றான். இது ஒரு பக்தன், முமுக்ஷுன்னு சொல்கிறார். பிறகு இன்னொருத்தன் கடவுளை பற்றி அறிஞ்சிருக்கான், முழுமையாகவும் அறிந்திருக்கிறான்றார். சொல்லிவிட்டு இந்த ரெண்டையும் விளக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா, எப்படியெல்லாம் பக்தி நாம் சாதாரணமாக கிராமங்களில் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் அழகாக லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறார். இதுவும் பக்தி தான், அதுவும் பக்தி தான் சொல்லி இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். 12வது அத்தியாயத்தில் கீதையில் சொன்னதை விட இங்கே சொன்ன கருத்து கொஞ்சம் வித்தியாசமான கருத்தாக இருக்குது. இதை நம்ம இடைவேளை பிறகு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.